சங்கீதம் 18வது சங்கீதத்தினுடைய 28வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 18ஆம் சங்கீதத்தினுடைய 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். யாரெல்லாம் ஒருவேளை கண்கள் இருந்தும் ஒருவேளை நீங்கள் குருடர்களைப் போல இருக்கலாம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற நிறைய காரியங்கள் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு இருளின் அனுபவத்திற்குள்ள உங்க வாழ்க்கை கடந்து போகலாம். எதுவுமே தெரியல, என்ன நடக்கும், எப்படி இந்த காரியம் போகும், இந்த மாதத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன், எனக்கு சுற்றிலும் ஒரு இருளா இருக்கிறது. என்னுடைய கடன் காரியத்தை நினைச்சா இருளா இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சா ஒரு இருட்டா இருக்குது, எனக்கு ஒரு வெளிச்சமே இல்லை, நான் எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் இந்த மாதம் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நமக்கு முன்பாக இருக்கிற இருள் வெளிச்சமாக மாறும். நான் நம்புகிறேன், உங்களுடைய கண்களை திறந்து நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை பார்ப்பீர்கள். உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பாதையில, எந்த பாதையில நடக்கணும்ன்ற அந்த வெளிச்சத்தை இந்த மாதம் கர்த்தர் காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை நாட்களாக நீங்கள் இருளையே பார்த்துட்டு இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் மேல் ஒரு வெளிச்சம் நிச்சயமாய் உதிக்கும். ஆமென். நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தெளிவை இந்த மாதம் கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அதான் சங்கீதக்காரன் அவருக்கு இல்லாத எந்த வசதிகளும் இல்லை. அரண்மனையில இருக்கிறாரு. அரண்மனையில இருக்கிற சங்கீதக்காரனுக்கு வெளிச்சத்துக்கு என்ன குறைவு அப்படின்னா, லைட்டு போட்டா வெளிச்சம் எரிகிறது. அந்த எந்த இடத்துல கரண்ட் போனாலும், எந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னாலும் அரண்மனையிலே இருட்டா இருக்கவே இருக்காது. சங்கீதக்காரன் இருளிலே அல்ல, வெளிச்சத்துல தான் இருக்கிறான். ஆனா என்னன்னா, வெளியில இருக்கிற லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தாலும் அவனுடைய இருதயத்திற்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு இருள் இருக்கிறது. சில காரியத்தை நினைக்கும் போது அது என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. ஆனா அப்பதான் அவர் தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். இந்த மாதம் உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். உங்க வியாபாரத்தில் இருக்கிற அந்த இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி இன்னொரு விசை கூட. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். சொல்லுவோம், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். இந்த மாதம் எந்த மாதத்தை காட்டிலும் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும், வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்படுறாங்க. ஆனா அவர் எங்க பிறந்திருக்கிறாரு, எப்படி போய் பார்க்கிறது அப்படின்னா ஒரே இருளா இருக்குது, அந்த வழி தெரியல. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாய் கடந்து போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அழகாய் கொண்டு போய் விட்டுருச்சு. நான் நம்புறேன், இந்த மாதம் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு முன்பாய் கடந்து போய் நீங்கள் போக வேண்டிய இடத்திலே கர்த்தர் உங்களை
கிருபையாய் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். உங்க வீட்டில் இந்த மாதம் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்களுடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா அந்தகார இருள்களும் இந்த மாதம் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நீங்கள் இருளிலே அல்ல, இந்த மாதம் கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே நடக்க பண்ண போகிறார். வெளிச்சத்திலே நடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பொதுவா பாருங்களேன், இருளில ஒரு மனுஷன் நடக்கிறதற்கும் வெளிச்சத்துல ஒரு மனுஷன் நடக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இருளில அவ்வளவு வேகமா நடக்க முடியாது, இருளில தைரியத்தோட நடக்க முடியாது, இருளில நமக்கு முன்னாடி ஆபத்து இருக்குதா எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருள். ஆனா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உன்னை வெளிச்சத்திலே நடத்துவேன் அப்படின்னா, இந்த மாதம் நான் நம்புறேன் நீங்க வேகமாய் நடப்பீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆபத்துகளை கணிக்கக்கூடிய ஒரு கண்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த மாதம் கர்த்தர் நடத்துகிற அந்த பாதை அப்படிதான். அந்த வெளிச்சத்துல கர்த்தர் உங்களை நடத்தும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லாமே உங்க கண்களுக்கு முன்பாய் ஆச்சரியமாய் தெரிய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு எதுவுமே தெரியலேன்னு சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அதிலே அழகாய் கர்த்தர் நடத்த போகிறார். போன மாதம் வரைக்கும் எந்த காரியம் எல்லாம் தெரியலன்னு சொல்றீங்களோ, இந்த மாதத்துல அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்வதற்கு உரிய ஞானத்தை, ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது விசேஷமாய் வேதத்திலிருந்து ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு வித்தியாசமான இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். அப்படின்னா வேதத்துல நிறைய குருடர்களுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்திருக்கிறார். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே அந்த குருடர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் அவர்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த மாதம் இந்த 1ஆம் தேதி நான் அப்படி ஒரு குருடரை தியானிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு 3 விதமான ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தருகிறார். அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். அடுத்த வசனம், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே, சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம், அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கட்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலரோ அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய குருடைய ஆண்டவர் கம்ப்ளீட்டா ஆண்டவர் சரி செய்கிறார். அப்படின்னா அதுவரையிலையும் மனிதர்களை அவன் பார்க்கல, அதுவரையிலையும் தனக்கு முன்பாக இருக்கிற எதையுமே அவனாலே தெரிந்து கொள்ளாமல் பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி. இந்த மாதம் நீங்கள் இருளிலே அல்ல, நீங்கள் வெளிச்சத்திலே தான் நீங்கள் நடக்க போகிறீர்கள்.
நான் விசுவாசிக்கிறேன், எல்லா இருள்களும் இந்த மாதம் மாறி போகும். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த காரியத்திலெல்லாம் உங்க கண்களை மூடி நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறீர்களோ அந்த இருள்களை எல்லாம் இந்த மாதம் கர்த்தர் மாற்றாமல் இருக்க மாட்டார். அவர் வந்து நிற்கும் போது அந்த காரியத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். அப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கண்களை திறக்கிறார். ஆனா இந்த கண்களை திறக்கும் போது இவனுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் இருந்துச்சு. வாசிக்கலாம். முதலாவதாக 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். இயேசு பிரதி உத்தரமாக 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதி உத்தரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை, முதலாவதாக இங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, இந்த குருடனாய் இருக்கிற மனுஷனை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐயா, இவன் குருடனாய் பிறந்திருக்கிறது இவன் செய்த பாவமா, இவனுடைய முன்னோர்கள் செய்த பாவமா? அப்போ இவனுடைய பிரச்சனையும் முன்னாடி கொண்டு வர்றாங்க, இவனுடைய முன்னோர்களுடைய பிரச்சனையும் முன்னாடி கொண்டு வராங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நினைக்கலாம், சில காரியத்தை குறித்து நம்ம தப்புனால தான் இப்படி வருதோ, இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணாததுனால தான் இப்படி இருக்குதோ, இல்லைன்னா இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் செய்ததுனால தான் இருக்கிறதோ. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அந்த காரியம் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காகவே மாறப்போகிறது. இந்த சோதனை உங்களுக்கு வந்ததன் காரணம் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக. இந்த அவமானத்தை நீங்கள் சந்திக்கிறதற்கு காரணம், இதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் இந்த மாதத்திலே மகிமைப்பட போகிறது. இந்த காரியத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய நாமம் மகிமைக்காகத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். பலர் நம்மை பார்த்து, நீங்க செஞ்சதுனால தான் இப்படி இருக்குது, உன்னுடைய அறியாமையில தான் இப்படி ஆயிருச்சு, நீ இந்த வார்த்தை சொன்னதுனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு, பலர் குற்றப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, இது வேற எந்த மனுஷனினாலும் உண்டான பிரச்சனை அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக கர்த்தர் அனுமதித்த இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்க கூட இருந்து இதன் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாருமே இவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாததற்கு ஒரு முன்னாடி அவன் செய்த காரியத்தெல்லாம் யோசிக்கிறாங்க. இல்லை, இவனுக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியும்? அற்புதம் செய்ய முடியாது. ஏன்னா இவன் செஞ்ச பாவம் இவனுடைய முன்னோர் செய்த பாவம் அப்படின்றத கொண்டு வரும்போது கர்த்தர் அந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செய்கிறதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை அந்த இடத்திலே உண்டாக்குகிறார். அப்படின்னா எல்லாருமே அந்த பிரச்சனையை பார்த்து, இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், இவங்க முன்னோர்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, இவன் மிஸ்டேக் பண்ணதுல தான் இது நடந்துச்சு, அதனால இவனுக்கு அற்புதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதுக்கு? அவன் செஞ்சா அவன் அனுபவிக்கிறான், அவனுடைய பிரச்சனை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவனை விடுதலை பண்ணுவதற்கு வாய்ப்பை யாரும் தேடாத போது கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன பண்றாருன்னா, உன் இருளை வெளிச்சமாக்குறதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கிருபையாய் உண்டாக்குகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற பெரிய காரியம் என்னன்னா, நம்பர் 1, முதலாவதாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நமக்காக தருணங்களை உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும்.
பலருடைய வார்த்தை இவன் செய்த பாவம், இவன் முன்னோர் செய்த பாவம் என்று பலர் தட்டி கழிக்கும் போது இந்த மாசம் கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை தூக்கி நிறுத்துகிறதற்கு ஒரு வழியை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் அதை கண்டடைவீர்கள். உங்களை நிறுத்துவதற்கான ஒரு வழியை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்கிறதற்கான ஒரு தருணத்தை கர்த்தர் கிருபையாய் உண்டாக்குவார். ஆமென். நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்பதற்கான ஒரு தருணத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். நீங்கள் அந்த காரியத்தில் ஜெயத்தை பெற்று கொள்ளுவதற்கு இந்த மாதம் ஒரு தருணம், உங்களுக்கு வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு திறக்கும். உங்களுக்கு கர்த்தர் திறக்க போகிறார். பலர் தடுத்து நிறுத்தினாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த மாதம் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. அதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவன் செய்த பாவமா, இவன் முன்னோர்கள் செய்த பாவமா அப்படின்னா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவனுடைய பலவீனத்தையும் அவனுடைய பாஸ்ட், இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு அவங்க டிசைட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க இருந்திருப்பாங்க, இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அதனால அவனை கண்டுக்காம விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஆனா ஆண்டவர் இதுக்கு முன்னாடி நடந்த எதையுமே நினைக்கல. கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இனி நடக்க போகிறத நினைச்சு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவன் பிறந்திருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற பலர் உங்களுடைய பாஸ்ட், இதுக்கு முன்னாடி நடந்தது, நீங்க கூட ஒருவேளை மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு நான் இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு கூட நினைக்கலாம். ஆனா இந்த மாதத்துல ஒரு அன்புள்ள தேவன் இந்த சத்தத்தை தொனித்து கொண்டிருக்கிறார். என்ன தொனிச்சிட்டு இருக்கிறார்னா, இல்ல கடந்ததை கர்த்தர் நினைக்கவே இல்லை. நம்முடைய பாவத்தை கர்த்தர் முதுகுக்கு பின்னாடி கர்த்தர் போட்டுட்டாரு. இதற்கு முன்பாக நீங்கள் செய்த எல்லா அக்கிரமங்களும் இந்த 100 நாள் ஜபத்தில் நிவர்த்தியாக போகிறது. அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட போகிறது. ஆமென். அந்த அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட போகிறது. இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். ஒரு தருணத்தை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். நல்லா ஆமோதிக்கிறவர்கள், இந்த வார்த்தையை நம்புறவங்க, விசுவாசித்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். தருணங்களை ஏற்படுத்தும் தகப்பன், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீர்களா? உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தட்டி கழிக்கும் போது கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுடைய ஃபியூச்சர் மேலதான் கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதுல தான் கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இதற்கு முன்பாக நடந்த அத்தனையும் ஆண்டவர் மறக்க பண்ணி, அவர் மறந்து இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் துவங்க போகிறீர்கள். ஒரு புதிய மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். ஒரு புதிய வேலையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருணங்களை, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு தருணத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்காக திறப்பார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அத்தனை பேர் முடியாதுன்னு சொல்லும் போது, இவன் முன்னோர் பாவமா இவன் பாவமா தெரியலன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் நாமம் மகிமைப்படும்படியாய் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம்.
அந்த அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தகப்பன்மாரை அழைத்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரர் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனால் இப்பொழுது எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். அடுத்த வசனம். தாய் தகப்பன்மார் பிரதி உத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்போ இந்த மனுஷனுடைய இருளா ஆண்டவர் வெளிச்சமாக்குறார். என்ன சம்பவம்னா, இந்த இடத்துல இவனுடைய குருடுல ஆண்டவர் இவனுடைய கண்களை திறந்துட்டார். இப்போ இவன் கண்களை திறந்து வெளியே வரும்போது இவனை பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னவா இருக்குன்னா, ஒரே டவுட்டா இருக்குது. அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இவன் தானா? இந்த குருடனாய் இருந்தவன் தானா? போன வாரத்துல பிச்சை எடுத்த இவன் தானா? எனக்கு சிலர் சொல்றாங்க, இவன் தான். ஐயோ, கரெக்டா தெரியும், நான் கூட போன வாரம் பிச்சை போட்டேன், இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருந்தான், இந்த சட்டை தான் அவன் போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல, இவனா இருக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை, இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அவனுடைய தகப்பனாரிடத்துல இவன்கிட்ட கேட்கிற, நான் தான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சா? அந்த பிள்ளை குருடனா தான் இருந்தானா? இந்த குருடு இந்த பையன் தானா அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, இவன் குருடனா இருந்தது உண்மைதான். ஆனா அந்த குருடனா இருந்ததுனால அவங்க குடும்பத்துல பெரிய கேர் எடுக்கல. சரி, ஏதோ பிச்சை எடுத்து அவன் பாட்டுக்கு வாழ்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டாங்க. யாருமே பக்கத்துல இல்லாத நேரத்திலே, அறியாத நேரத்திலே தன்னை காண்பிக்காமல் ஆண்டவர் அற்புதத்தை அவனுக்கு செஞ்சுட்டு போனார். இப்போ நான் இந்த இடத்துல என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இரண்டாவது ஒரு இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குறார். எந்த இருளை வெளிச்சமாக்குறாருன்னா, இந்த குருடன் என்கிற அடையாளமே தெரியாத அளவிற்கு கர்த்தர் அந்த மனுஷனுக்கு பரிபூரணமான விடுதலையை கர்த்தர் தருவதற்கு நல்லவராயிருந்தார். ஆமேன். நம்முடைய உடம்புல இந்த கண்கள் ரொம்ப அழகானது. இந்த கண்கள் ரெண்டு ரொம்ப முக்கியமானது. நீங்க போய் கண்ணை மட்டும் தனியா கண்ணாடியில பாத்தீங்கன்னா அவ்வளவு அது வித்தியாசமானதா இருக்கும். ஆனா இந்த கண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய முகத்தினுடைய தோற்றமே மாறிடும். நான் நம்புறேன் இந்த குருடனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ரெண்டு கண்களையும் ரொம்ப அழகாய் சரி பண்ணி ஒரு காரியத்தை ஆண்டவர் ரொம்ப அழகா நிரூபிக்கிறாரு. அடையாளம் தெரிய முடியாத அளவிற்கு அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்க போகிறார். எப்படி வெளிச்சமாக்க போறாருன்னா, உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உயர்த்துகிறதற்கு என் தேவன் அவர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். உங்க குடும்பம் ஒரு நாள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஓ, இந்த குருடனை வழி அருகே பார்த்தவர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவனுடைய தோற்றத்தை ஆண்டவர் மாற்றுவது உண்மையானால், இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய தோற்றத்தை மாற்றுவதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க குடும்பத்திற்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நிறைய பேர் பிரமிக்க போகிறார்கள், ஆச்சரியப்பட போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த விடுதலையை பார்த்து நிறைய பேர் உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை, இது நடக்கும் நம்புறவங்க கைகளை தட்டி கொண்டே இந்த வார்த்தையை விசுவாசித்து
இந்த மாதமே அது நடப்பதாக, இந்த மாதமே நடப்பதாக. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக உலகமே குற்றப்படுத்தும் போது அந்த மனுஷனை விடுதலை ஆக்கணும்னு ஒரு வாய்ப்பை தேடுகிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். கர்த்தர். ஆமென். உலகமே குற்றப்படுத்தும் போது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குற்றப்படுத்தும் போது, இவனுக்கு தேவை, இவனுக்கு வேணும், என்ன பாவம் பண்ணானோன்னு சொல்லும் போது என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் முதல் நம்பர் 1 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு தருணத்தை கர்த்தர் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உண்டாக்குவார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த குருடனுடைய கண்கள் எப்படி திறந்து இவனுடைய இருள் எப்படி வெளிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்கும். நீதானாப்பா, நீதானாப்பா. இவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருந்திருப்பாங்க பாருங்களேன். அந்த மனுஷன் சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்பல. நான் நம்ப மாட்டோம். அம்மா அப்பாட்ட கொண்டு போய் விட்டா அவங்களுக்கும் ஒண்ணுமே தெரியல. நேற்றைக்கு வரைக்கும் குருடனா தான்ப்பா இருந்தான், ஆனா இன்னைக்கு என்னமோ கண்ணை திறந்து வந்து நின்றுட்டு இருக்கிறான். கேட்டா யாரோ ஒருத்தர் செஞ்சாருன்னு சொல்றாங்க. எங்களுக்கும் அவரை. ஆமென். நான் நம்புறேன் இந்த மாதம் கர்த்தர் சைலண்டா, யாருக்கும் தெரியாம, யாருக்கும் தெரியாம உங்களுக்கு அற்புதம் நடக்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க தெரியாது, தெரியாது. சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் அல்ல, கர்த்தர் மறைமுகமாய் கொடுப்பார். யாருக்கும் தெரியாம ஆண்டவர் கொடுப்பார். நான் நம்புறேன் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்பாங்க, என்னைக்கு நீ எல்லாம், என்னைக்கு இது கிடைச்சிருச்சு? எனக்கு தெரியாதுப்பா, கர்த்தரே எனக்கு சைலண்டா, கர்த்தர் யாருக்கும் தெரியாம கர்த்தர் தந்தார். ஆமோதிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. யோசேப்பை அடையாளம் தெரியாத அளவிற்கு உயர்த்தின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு சிலர் ஒருவேளை சில அடையாளம் சொல்லுகிற அளவிற்கு உங்க வாழ்க்கை இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மனுஷனை என்ன அடையாளம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தெரு முனைக்கு போ, இந்த இடத்துல போ, அந்த இடத்துல ஒரு கல்லுக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, அவன் தடவிட்டு இருப்பான், அவன் கத்திட்டு பிச்சை கேட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தா இவனை கண்டுபிடிக்கவே முடியல. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் உங்களை பல விதத்திலே அடையாளம் காண்பித்தவர்கள், பல விதத்திலே அடையாளம் காண்பித்தவர்கள் இனி உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க போறாங்கன்னா, இந்த மாதம் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் அடையாளம் தெரியாத ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லு முழு பலத்தோடு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த 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 ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானே அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டீங்களா? அந்த கடன்காரனா அவன் அந்த மனுஷனா அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகளே, உன்னுடைய அடையாளத்தை நான் மாற்றுவேன். அந்த அழுது கொண்டே இருப்பாங்களே அந்த சிஸ்டரா, இல்ல அந்த வருத்தத்தோட வருவாங்களா அந்த சிஸ்டரா, கர்த்தர் இந்த மாதத்துல அந்த அடையாளத்தை மாற்றி தைரியமாய் நிற்க பண்ணி, இதுவரையிலும் உங்களை யாரும் கண்டிராத, இதுவரையிலும் உங்களை யாரும் பார்த்திராத ஒரு புது ஜோனை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒருவனை தேவாலயத்திலே அவர்கள் பார்த்தார்கள். நம்முடைய இடத்தையே மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய இருள ஆண்டவர் எப்படி வெளிச்சமாக்க போறாரு? 1, என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை, தருணங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க போறாருன்னா, அடையாளம் தெரியாத அளவிற்கு எனக்கு ஒரு தோற்றத்தையே மாற்றுகிறதற்கு. நான் தீர்க்க தரிசனமா நம்புறேன், உங்க ஃபேமிலி இப்படிப்பட்ட ஒரு தோற்றம் அல்ல, நீங்க இப்படிப்பட்ட ஒரு காட்சி அல்ல. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை அநேகருக்கு முன்னாடி வைக்க போறாரு.
வெகு சீக்கிரத்துல உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையே மாத்த போறாரு. உங்களுடைய முழு காரியத்தையும் கர்த்தர் மாற்றி அடுத்த ஒரு படியில உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறத பார்த்து அவர்களே பிரமிக்க போறாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை அழகுபடுத்த போகிறார். கர்த்தர் உங்களை அதிகாரத்தினால் நிரப்ப போகிறார். கர்த்தர் உங்களை ஞானத்தினால் நிரப்ப போகிறார். ஆமென். 22 years, 22 வருஷம் 22 வருஷம் யோசேப்பை பார்க்கல. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியல அவங்களால. 22 வருஷம். என்னுடைய அம்மாவோட பிறந்த ஒரு சகோதரன் வீட்டை விட்டு ஓடி போனாரு. அவர் வீட்டை விட்டு ஓடி போய் 53 வருடம் தாண்டி திரும்பி வந்தார். சின்ன வயசுலேயே போனவர். ஆனா 53 வருடம் தாண்டி திரும்பி வரும்போது என்னுடைய பாட்டி இவரை கொண்டு முன்னாடி நிப்பாட்டி, இவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னா, என் பையன் காணாம போன பையன் கண்டுபிடிச்சாங்க. அத்தனை வருஷங்கள் தாண்டி அவன் மறக்கவே இல்லை, கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த தோற்றம், அந்த முக சாயல், இது எல்லாத்தையும் பார்த்து இவன் தான் என் பிள்ளை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா யோசேப்பு இந்த யோசேப்பை இவங்க பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு 14, அதுக்கப்புறம் ஒரு 7, அந்த மாதிரி ஒரு 22 வருஷம். ஆனா 22 வருஷத்துக்குள்ள அவங்க எல்லாரும் அப்படியே தான் இருந்தாங்க. ஆனா யோசேப்புக்கு மட்டும் என்ன தெரியலன்னா, அடையாளமே தெரியாத அளவிற்கு கர்த்தர் உயர்த்தினாரா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற அடையாளம் மாறும். இன்னைக்கு இருக்கிற உங்க அடையாளம் மாறும். இன்னைக்கு உங்களை குறித்து சொல்லுகிற அந்த வார்த்தைகள் மாறும். உங்களை குறித்து என்ன வார்த்தையை சொல்லி அடையாளம் சொல்றாங்களோ, நான் நம்புறேன் உங்க பேரை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கடன்காரி என்கிற அந்த பெயர் மாறும். இந்த காரியம் நடக்கல என்ற அந்த பெயர் மாறும். ஹல்லேலூயா. எந்தெந்த உங்களுடைய பலவீனத்தை வைத்து ஒரு அடையாளப்படுத்தலாம், உங்களுடைய இயலாமையை வைத்து ஒரு அடையாளப்படுத்தலாம், உங்களுக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை வச்சு உங்களை அடையாளப்படுத்தலாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த காரியத்தை வச்சு இனி உங்களை அடையாளப்படுத்த முடியாத அளவிற்கு கர்த்தர், ஓ எசப்பா, இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் போது இந்த அற்புதம் நடக்கட்டுமப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்தை சொல்லி அடையாளப்படுத்துறாங்களே, இந்த பலவீனத்தை சொல்லி அடையாளப்படுத்துறாங்களே, இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை இது உம்முடைய வார்த்தை என்று நாங்கள் நம்புகிறோம். வெகு சீக்கிரத்திலே என்னுடைய பிள்ளைய அந்த அடையாளம் சொல்லக்கூடாது, குருடன் என்கிற அடையாளத்தை மாற்றி போட்ட கர்த்தர் இப்பொழுது பிள்ளை அற்றவள் என்கிற அந்த அடையாளம் மாறி போகட்டும், கடன்காரன் என்கிற அந்த அடையாளம் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. சோ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? Thank you Jesus. அந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு விஷயம் கூட, அந்த 17வது வசனம், மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன் தீர்க்கதரிசி என்றார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ இந்த குருடனை பார்த்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னை சுகப்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, இல்ல அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றான். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. நீங்க 35வது வசனத்தை வாசிங்களேன். 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாமா? அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று. அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாயே, உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே,
விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இப்போ இந்த வசனம் உங்க மனசுக்குள்ள இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. நீங்க 11வது வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேற்றை உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன். நீங்க இன்னொரு வசனம் 15வது வசனம் வாசிங்க. 15வது வசனம். ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினே காண்கிறேன் என்றார். இப்போ 25வது வசனத்தை வாசிங்க. 25. ஆமே. அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், அது ஒன்றுதான் எனக்கு. நல்லா கவனிச்சுங்க. டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரே கியூரியாசிட்டியா இருக்குது. என்ன கியூரியாசிட்டியா இருக்குன்னா, நீ எப்படி ஏன்னா இவங்க முன்னாடியே என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இவன் செஞ்ச பாவமோ, இவன் முன்னோர் செஞ்ச பாவமோ அப்படின்னா, இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இவனுக்கு நடக்குது அப்படின்னா ஏதோ ஒருத்தருடைய தப்பு இருக்குது, அதனால இவன் விடுதலை ஆக முடியாது. சில நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரே கியூரியாசிட்டியா இருக்கும். என்ன கியூரியாசிட்டி இருக்கும்னா, இவன் எப்படி வளர்ந்தான், இவன் எப்படி நல்லா இருக்கிறான், இவனுக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது, இவனுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி நடக்குது. ஆனா என்னமோ தெரியல, நமக்கு மட்டும் என்ன பண்ணோம்னா நல்லதாகவே நடக்கும். நான் நம்புறேன் இது உங்க வாழ்க்கையில இந்த மாசத்துல நீங்க பாப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நோண்டுவாங்க. இப்போ இந்த மனுஷன் 11வது வசனத்திலையும் 15வது வசனத்திலையும் 25வது வசனத்திலையும் என்ன பண்றாருன்னா அப்படியே குறைக்கிறார். நீங்க திரும்ப ஒரு டைம் சீக்கிரமா வாசிங்களேன். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேற்றை உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே. கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே சாட்சியை ஃபுல்லா சொல்லிட்டான். இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டான். அடுத்த டைம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது, எப்படி பார்வையடைந்தா எனக்கு மறுபடியும், அதற்கு அவன் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன். நான் ஹலோ இப்ப பாருங்க, 2வது டைம் கேட்கும் போது பாதியை என்ன பண்ணிட்டான் புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சொன்னாரு, இவனும் திருப்பி மனம் திரும்புற மாதிரி தெரியல. திரும்பி கேட்ட உடனே என்ன பண்ணாரு, அதுலயும் என்ன பண்ணிட்டாரு, பாதியை குறைச்சிட்டாரு. நம்பர் 3. 3வது இப்ப 25வது வசனத்துக்கு வாங்க. அவன் பிரதியுத்தரமாக, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதியா, நான் குருடனா இருந்தேன், இப்போ இது ஒண்ணுதான் எனக்கு. எப்படி நோன்றாங்க பாருங்களேன். அதனால இந்த காலத்துல அல்ல, அந்த காலத்திலேயே அது இருந்திருக்குது. எப்படி 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 நடந்துச்சு. இவன் கடைசியில் ஒன்று சொல்லிட்டான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த மாதத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதம் அநேகருக்கு பிரமிப்பா இருக்கும், அநேகருக்கு ஆச்சரியமா இருக்கும். இவனுக்கு எப்படி இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள். இவ்வளவு சீக்கிரமாய் இது எப்படி அகப்பட்டது என்று உங்களை பார்த்து பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த விஷயத்துல ஒண்ணு என்னன்னா, இந்த மனுஷனுக்கு இப்படி மாத்தி 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 எல்லாரும் கேட்கும் போது இவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருதுன்னா, சரி நம்மளை விடுதலை ஆக்குனவர் யாருன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. உடனே அதான் 35வது வசனத்துல ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான். அவன் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கண்டு அவரே இப்ப சொல்றாரு, நீ தேவனுடைய குருமரத்தில் விசுவாசமாய் இருக்கிறாய். உடனே இந்த மனுஷன் என்ன கேட்கிறான்னா, அதற்கு ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை என்ன சொன்னான்?
முதல்ல என்ன சொல்றாரு? உன்னை சுகப்படுத்தினவர் யாருன்னு கேட்டா என்ன பதில் சொன்னாருன்னா, ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. ஆனா 38வது வசனத்துல முடிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று அவரை பணிந்து கொண்டார். அப்படின்னா கர்த்தர் இந்த மனுஷனுடைய இருளை எப்படி வெளிச்சமாக்குனாருன்னா, தீர்க்கதரிசி என்று அறிமுகமான அவனுக்கு கர்த்தர் ஆண்டவர் என்று அறிமுகமாகி அவனுடைய தரத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். அவனுடைய லெவலை கர்த்தர் அடுத்த சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் முழுமையாக்குகிறார். இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் ஒன்று நடக்க போகிறது. கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, நம்மளை ஒரு சின்ன அனுபவத்திலிருந்து கர்த்தர் ஒரு உன்னதமான அனுபவத்திற்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். இந்த சின்ன வளர்ச்சியிலிருந்து கர்த்தர் அடுத்த லெவலுக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு போக போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிரதர், சீக்கிரமா நீங்க அடுத்த படிக்கு நீங்க போவீங்க. அடுத்த அனுபவத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அடுத்த உயர்வுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அடுத்த வருமானத்திற்கு ஆண்டவர் கொண்டு போவார். இந்த மாதம் அதற்கான நிறைய காரியங்களை கர்த்தர் கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க சேர்ந்து சொல்லுங்க, அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீர், ஆனால் எங்களை தீர்க்கதரிசி என்ற சூழ்நிலையிலிருந்து எங்களை அடுத்த படிக்கு நேராக, ஆமேன், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என்னை சுற்றி இருக்கிற எல்லா இருள்களும் இந்த மாதம் விலகி போக போகிறது. மரண இருள் விலகி போக போகிறது. கடன் என்கிற இருள் விலகி போக போகிறது. வியாதி என்கிற இருள் விலகி போக போகிறது. மன போராட்டம் என்கிற இருள் விலகி போகிறது. என்னை சுற்றிலும் கர்த்தர் இந்த மாதம் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். நான் இதுவரையிலும் இருளிலே நடந்தேன், ஆனால் இந்த மாதம் கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே நடக்க பண்ண போகிறார். என்னை சுற்றி இருக்கிற இருள் விலகி போக போகிறது. ஹல்லேலூயா. சோ 3 இருள ஆண்டவர் விலக்க போறாரு. நம்பர் 1, முதலாவது, என்னை ஆசீர்வதிக்கும்படி இந்த மாதம் ஒரு தருணத்தை கர்த்தர் உண்டாக்க போறாரு. இந்த 100 days ஜெபம் கூட என்ன தெரியுமா? என்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உண்டாக்குகிற ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதுக்காக தான் இந்த ஜெபத்தை. பிசாசு சொல்லுவான், இவனை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆரம்பிச்சு நிறைய பேரை ஆசீர்வதிக்கிறதுக்கு தருணத்தை கர்த்தர் தேடிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அப்பா அம்மாவுடைய பாசம் ஏசப்பாட்ட அப்படியே வெளிப்படும். உலகத்துல இருக்கிறவங்க கெட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா அம்மா அப்பா மட்டும்தான் எப்படியாவது ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனை தூக்கி விடலாமான்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த மாதம் ஏசப்பா நமக்கு அம்மாவா இருக்க போறாரு, அப்பாவா இருக்க போறாரு. நான் விசுவாசிக்கிறேன், அத்தனை பேரும் உங்களை அழிக்கிறதுக்காக தருணம் தேடும் போது, உங்களை கைவிடுவதற்காக தருணம் தேடும் போது, நீங்க ஒன்னும் இல்லாம போவீங்கன்னு நினைக்கும் போது, கர்த்தர் மட்டும் நீங்க ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் உயரும்படி இந்த மாதம் கர்த்தர் ஒரு தருணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் ஏசப்பா ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவார், ஒரு தருணத்தை உண்டு பண்ணுவார். நீங்க அந்த இடத்துல நிற்கிறதற்கு ஒரு தருணத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் 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 சொல்ல 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 அந்த கிருபை வரட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இந்த மனுஷனுடைய இருளை, என்ன இருளை வெளிச்சமாக்குறாருன்னு சொன்னா, அடையாளமே நீயாப்பா 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 அப்படின்னு மாறி 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 கேட்கிறாங்க. அவன் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இவன் தான் அவன் பிள்ளையா, இவன் தான் குருடனா இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய முகமே என்ன பண்ணிருச்சுன்னா அப்படியே மாறி போயிருச்சு, உருவமே மாறி போயிருச்சு.
தோற்றமே மாறி போயிடுச்சு. கண்ணு தெரியாம இருக்கும்போது சாப்பாடெல்லாம் உடம்புல கொட்டிருச்சு. கண்ணு தெரியாம இருக்கும்போது நகமெல்லாம் வெட்டல. கண்ணு தெரியாம இருக்கும்போது அவன் சரியா குளிக்க முடியல, ரொம்ப அழுக்கா இருக்கான். ஆனா கண்ணு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு முகத்தை கழுவிட்டான், சட்டைய மாத்திட்டான், எல்லாம் ரெடி ஆகி இப்ப பார்த்தா அடையாளமே, இதுவரைக்கும் அழுக்கா பார்த்தவங்க இப்ப அவனை வெளிச்சமா பார்க்கிறாங்க. நான் நம்புறேன், இந்த மாசத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்த உங்களுடைய பார்வை மாறுகிற அளவிற்கு எஸ் எஸ் இத பிலீவ் பண்ணி நம்பிக்கையோடு என் தோற்றத்தை மாற்றுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த மனுஷனுடைய இருளை எப்படி வெளிச்சமாக்குறார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். யாருப்பா அவனை சுகப்படுத்தினது? அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும் அப்படின்னு சொல்றவனுடைய இந்த வாழ்க்கையில எல்லாரும் திரும்ப திரும்ப யார் 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 யாருன்னு கேட்கும்போது இவருக்கே ஒரு கியூரியாசிட்டி ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான்ப்பா உனக்கு அற்புதம் செய்தவர், நான் தான். ஆண்டவரே கர்த்தர் அவனுடைய தரத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த ஆவிக்குரிய லெவலை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அந்த அறிவை கர்த்தர் தர்றாரு. எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து. தேங்க்யூ ஜீசஸ். ஆன்லைன்ல கூட இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மையே கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் நன்மையே கர்த்தர் செய்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சொல்லிட்டே இருங்க, இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். காரிருள்கள் மாற போகிறது. என்னை சுற்றி இருக்கிற இருள்கள் மாற போகிறது. இந்த மாதம் எனக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. என்னை வெளிச்சத்திலே நடத்துகிறவர், என்னை இருளிலே அல்ல என்னை வெளிச்சத்திலே நடத்துகிற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். அவர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர், என் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். நீங்க வாங்கப்பா, இந்த புதிய மாதத்திற்குள்ள எங்களை நடத்தி செல்வதற்கு நீங்க வாங்கப்பா. சகல இருள்களையும் வெளிச்சமாக்குறதற்கு நீங்க இப்ப எங்கள் மத்தியிலே நிழலிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவராயிருந்து அற்புதத்தை செய்கிறதற்கு இந்த மாதம் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரம் வைக்கப்படுவதாக. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா. எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாக. கைகளை மேல தட்டி போது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய மாதம் என்னை நடத்தும், புதிய கிருபையால் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்.
வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும். கைகளை மேல தட்டி போத கிருபை தாரும் தேவா. போத கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். சொல்லும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்போருங்க, குடும்ப உறவுகள் சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம். கைகளை மேல தட்டி சொல்லும் போத கிருபை. ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய. ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தை போல இந்த வருஷத்தினுடைய முடிவு இருக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய முடிவில் நம்ம ரொம்ப ஆண்டவரை தேடிட்டே இருக்கோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த மாதத்துல ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் நம்மை ஆமென் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் காண பண்ண போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் இருளை வெளிச்சமாக்குவார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான். உங்களுடைய இருளான ஒரு அனுபவம் இந்த மாசத்துல மாறப்போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் தரப்போறார். ஆமென். திடீர்னு இருட்டா இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை, ஒரு லைட்டை போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த அந்த ஒரு சூழ்நிலை நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு வரும். ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலைமை நமக்கு உண்டாகும். நான் இந்த பலிபீடத்திலிருந்து அதை தான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் நீங்க போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரும். நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா உணர்வீங்க. நீங்க ரொம்ப வித்தியாசமா உணர்வீங்க. அதை கர்த்தர் செய்ய போறாரு. ஸோ 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். ஒன்று, என்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் என்ன பண்றாருன்னா தருணங்களை உண்டு பண்ணுகிறவர். என்னை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு உலகம் முயற்சி எடுக்கும் போது ஏதாவது ஒரு விதத்துல என்னை எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்தி என்னை பிளஸ் பண்ண முடியுமான்னு கர்த்தர் தருணங்களை கர்த்தர் தேடுகிறார். ஸோ இந்த மாதம் ஆண்டவர் அப்படிதான் நமக்கு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் எனக்கு என் வெளிச்சம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னார். எனக்கு அடையாளம் தெரியாத அளவிற்கு எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். என்னுடைய தோற்றத்தையே டோட்டலா கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா கர்த்தர் சேஞ்ச் பண்ண போறாரு. ஆமென். இந்த மாதிரி அடையாளம் உங்களுக்கு சொன்னவங்க எந்த மாதிரி அடையாளம் சொல்ல போறாங்கன்னா வித்தியாசமா அடையாளம். இதுவரைக்கும் குருடன்னு அடையாளம் சொன்னாங்க. இப்போ சுத்தி இருக்கிறவங்களால என்ன சொல்ல முடியலைன்னா
குருடன்ற அடையாளத்தை சொல்ல முடியல. ஏன்னா அவனுடைய கண்ணு திறந்துச்சு. இப்ப என்ன கண்ணு திறந்த வேணா சொல்ல முடியும், அப்படியும் சொல்ல முடியாது. அப்படியே மாத்தி ஒரு அழகான ஒருத்தர் வர்றாரு, அவரா அப்படின்ற அளவிற்கு அடையாளத்தையே கர்த்தர் மாத்திட்டார். இது நடக்கும், இது நடக்கும், சீக்கிரமா நடக்கும். உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி, உங்க நண்பர்களுக்கு முன்னாடி, உங்களோட வேலை செய்கிறவர்களுக்கு முன்பாக இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற அடையாளம், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஐயோ அவன்கிட்ட பேசாதீங்க, அவன் வாயை திறந்தாலே கடன் கேட்பான் அப்படின்னு சொன்னவங்க, உங்களை பார்த்து ஓடி உழைஞ்சவங்க நிறைய பேர் உங்களுடைய சேஞ்சை பார்ப்பாங்க. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தீர்க்கதரிசின்னு ஆரம்பிச்ச அந்த மனுஷனை தேவனேன்னு கர்த்தர் சொல்ல வச்சுட்டாரு. அவனுடைய தரத்தை கர்த்தர் அப்படியே முழுவதுமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தலைமையில தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்பிலே நிற்கிறேன். இந்த சத்தம் யாருடைய காதுகளில் துணிக்கப்படுகிறதோ, அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும், அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சம் ஆக்குவார். ஆண்டவரே, இந்த மாதம் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நீர் வைப்பீராகப்பா. இயேசுப்பா, நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த மாதம் உண்டாக்குங்க ஆண்டவரே. என் பிள்ளைய உயர்த்துறதற்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு இந்த மாசம் திறக்கட்டும், ஒரு வழி இந்த மாசம் திறக்கட்டும் ஆண்டவரே. நினைத்திராத ஒரு இடத்துல எங்க பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். நன்றி அப்பா. ஐயா, இன்றைக்கு என்னென்னமோ அடையாளம் சொல்றாங்களே, நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குப்பா, கஷ்டமா இருக்குப்பா. அவங்க சொல்ற அந்த பட்ட பேரை எங்க பிள்ளைகளால தாங்க முடியலப்பா. என்னென்னமோ அடையாளம் சொல்றாங்க ஆண்டவரே. இல்ல இல்ல, வெகு சீக்கிரத்துல ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா இந்த மாசம் முடிகிறதற்குள்ள, இந்த ஜபங்கள் முடிகிறதற்குள்ள ஒரு அடையாள மாற்றம், அவங்க தோற்றம் மாறணும் ஆண்டவரே, அவங்க சூழ்நிலை மாறணும், அவங்க வீடு மாறணும். இனி கடன்காரி என்கிற அந்த அடையாளம் வேண்டாம், நோய் பிடிச்சவன்ற அந்த அடையாளம் வேண்டாம், இது நடக்கலைன்ற அந்த அடையாளம் வேண்டாம். ஜனங்கள் சொல்லுகிற தேவையற்ற அடையாளத்தை மாற்றுவீராகப்பா. தகப்பனே நன்றி ஐயா. ஒரு நெக்ஸ்ட் லெவல், ஒரு நெக்ஸ்ட் லெவல். எங்களுக்கு தெரியும் இந்த 100 நாள் ஜபத்தை அதுக்கு தான் நீங்க வச்சீங்க, அதனால தான் அப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல படியெடுத்து வச்சு, உங்க வருகை தாமதிச்சா புது வருஷத்துல நாங்க காலடி எடுத்து வைக்கும் போது அடுத்த லெவல்ல தான் காலடி எடுத்து வைக்கணும். ஆமென். குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, இவை எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகள் தலையின் மேல இருப்பதாகப்பா, இருப்பதாகப்பா. இந்த மாதம் ஒரு வெற்றியான மாதமாய் எங்க பிள்ளைகளுக்கு மாறுவதாகப்பா. விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, பிரச்சனைகள் வெட்கப்பட்டு போவதாக. இந்த மாதம் நீங்க முன்னாடி கடந்து போய் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம்பா. உங்க ஆண்டவரே, பிள்ளைகள் வைத்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, லட்சமாய் கோடியாய் பெருக பண்ணுவீராக. இந்த மாதம் ஒரு புது வருமானத்தை, புது உயர்வை, ஒரு காசை கர்த்தர் கொடுத்து எங்க பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, பின்பாக இருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென்.